அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுதான் பூரணா திதிகள். இந்த பூரணா திதிகள் அப்படின்னா எதை சொல்றோம்? பஞ்சமி, தசமி, பௌர்ணமி. பஞ்சமி அப்படின்னா முழுமைன்னு அர்த்தம். பஞ்சமினா முழுமை. இந்த பஞ்சமி திதியில பிறந்தவங்க எல்லாம் இயற்கையாவே அறிவுபூர்வமான ஒரு நிறைவை செலுத்திருப்பாங்க. தசமி அப்படின்னா வாழ்வியல்ல வரக்கூடிய நியாய தர்மங்களை உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னா தசமியினுடைய அதிதேவதை யார் தெரியுமா? யமன். அதை யமன்னு சொல்லக்கூடாது, யம தர்மன்னு சொல்லணும். தர்மத்தில் ஒரு சிங்கிள் இது கூட பிரசவமாக அவர் தான் யமதர். அதுக்கடுத்து பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி திதி அமாவாசை திதி இரண்டையும் பூர்ணால் வச்சிருக்காங்கன்னா, அமாவாசையில் நம்ம என்ன பண்ணுறோம்? சிரார்த்தம் கொடுக்குறோம், தாய் தந்தையர் வழிபாடு. இந்த பௌர்ணமி வரும்போது இதில் தான் கோயில் விழாக்கள் பூராமே பௌர்ணமியில் தான் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் வரும்போது, சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் வரும்போது தான் சித்திரா பௌர்ணமி. வைகாசி விசாகம் வரும்போது வைகாசி விசாகம். அதுக்கடுத்து ஆனி திருமஞ்சனம், ஆடி பூரம், இப்படி ஒவ்வொரு இதுவுமே வரும். அதே மாதிரி தான் இந்த திதிகளுக்குள்ளதையும் இருக்கக்கூடியது. திருதியை அப்படின்னா அட்சய திருதியை சொல்றீங்கல்ல. சதுர்த்தி அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி. பஞ்சமி அப்படின்னா இன்னைக்கு ஓடுறது பஞ்சமி, நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. இன்னைக்கு அதை கூட நிறைய இதில் யூடியூப்லாம் வந்து அது நாக சதுர்த்தி அப்படிங்க, கருட பஞ்சமி, நாக பஞ்சமி அப்படிங்கிறது தான் கரெக்டு. சஷ்டி அப்படின்னா கந்த சஷ்டி, சப்தமி அப்படின்னா ரத சப்தமி, அஷ்டமி கோகுலாஷ்டமி, நவமி ராமநவமி, தசமி விஜயதசமி, ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி, துவாதசி மரியாதை, திரியோதசி பிரதோஷம். இப்படி பௌர்ணமியில தான் அத்தனை விழாக்களுமே வரும். ஸோ இந்த திதி வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய முக்கியத்துவம். ஆனால் இதை அன்பார்ச்சுனேட் நம்மளுடைய ஜோதிடர்கள் திதி சூனியம் சொல்லி நிறைய விஷயங்களை குழப்பிட்டார். இந்த திதிக்கு திதி சூனியம்லாம் கிடையாது சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். நம்ம இப்போ முன்னாள் முதலமைச்சர் இருந்தாங்க கருணாநிதி, அவர் பிரதமை திதியில் பிறந்தவர். பிரதமை திதிக்கு எதெல்லாம் திதி சூனிய ராசிகள் தெரியுமா? துலாமும் மகரமும் திதி சூனியம்னு போட்டிருக்கு பஞ்சாபி. இன்னைக்கு எல்லாருமே அதைத்தான் சொல்றாங்க. ஆனால் அவருக்கு இந்த துலாத்துல சனி உச்சம். அப்பதான் முதல்ல அவர் அரசியல்ல பதவி ஏற்கிறார். பிடபிள்யூ மினிஸ்டராக பதவி ஏற்கிறார். அதுக்கு பிறகு 19 ஆண்டு காலம் முதல்ல மினிஸ்டர், அதுக்கு பிறகு சிஎம், அதுக்கு பிறகு சிஎம் ஆகிறார். இந்த திதி சூன்யம் அப்படி எல்லாம் சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு சொல்றாங்க இதெல்லாம். அம்மா வந்து பௌர்ணமி திதியில பிறந்தவங்க, அவங்களுக்கு திதி சூன்யமே கிடையாது, அதனால தான் அவங்க இருந்தாங்க. அப்போ எப்படி ஜெயிலுக்கு போனாங்க? ஸோ அது மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனால் அதுல ஒரு சூட்சமம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பஞ்சமி திதி அப்படின்னீங்கன்னா, பஞ்சமி திதியினுடைய சூன்ய ராசிகள் அப்படின்னா மிதுனமும் கன்னியும் பஞ்சமி திதிகளுக்கு சூன்ய ராசிகள் அப்படின்னு. பஞ்சமி திதி நான் சொன்னேன் இல்லையா, அறிவுபூர்வமையான முழுமையை அடைந்தது பஞ்சமி திதி. இதற்கு மிதுனமும் கன்னியும் திதி சூன்யம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, மிதுனமும் கன்னியும் யாரோட வீடு? புதன் யாரு? அறிவு சம்பந்தப்பட்ட. அது அந்த குழந்தை அறிவாளியாக இருந்ததுனால தான் தனக்கு பிறக்கலைனாலும் தன் மனைவிக்கு பிறந்த குழந்தைங்கிறதுனால குரு தன்னோட இனிஷியலை போட சொல்லிட்டார். குரு தன்னோட குழந்தையாக இருந்திருக்கார். அப்ப 2 அறிவாளி ஒரே இடத்துல இருந்தா என்ன ஆகும்?